ஹலோ ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்டுடேவோட டாபிக். டுடே ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். சாரி ஃபார் த லேட் வீடியோ. ஹீலிங் அ நேஷன் அண்ட் கமலா ஹாரிஸ் அண்ட் த யூஎஸ் பிரசிடென்ஷியல் ரேஸ். ஸோ யூஎஸில் அப்கமிங்கில் வர பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் கமலா ஹாரிஸ் தான் ஜோ பிடனுக்கு பதிலாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஜோ பிடன் வயோதிகம் காரணமாக ரிசைன் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கரெக்டான டைமில் கமலா ஹாரிஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நோட்டில் இதை பேசியிருக்காங்க. ஃப்ரம் ஹோப் டு டெஸ்பேர் ஆன் பங்களாதேஷ் ஆஃப்டர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய பிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு கண்ட்ரி விட்டே வெளியேறியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு 30% ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக மாறிச்சு. 300க்கும் மேற்பட்டவங்க அதில் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 6% அதை கட் பண்ணாலுமே ரிசர்வேஷன் கோட்டாவை மக்கள் மத்தியில் ஒரு கசப்புணர்வு அவங்களுக்கு எதிராக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2009 டெரரிஸ்ட் கேம்பை ஒடுக்கி நற்பெயரை வாங்கின இதே ஷேக் ஹசீனா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் இந்த மாதிரி இந்த கோட்டாஸ் இதுலெலாம் அவங்க பெயரை கெடுத்து கொண்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தினாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் பங்களாதேஷில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிளாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சீக்ரெட்டாக ஒரு மீட்டிங் போட்டுட்டு ஹார்ம்ஃபுல்லான இல்லீகலான ஆக்டிவிட்டியை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க பண்ணுற பிளான் தான் பிளாட். ஓகேங்களா. பேராடிகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஒரு பேட்டர்னில் ஒரு மாடல் இருக்கிறதா பேராடிகம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 செகண்ட், ட்ரையாங்கிள், சர்க்கிள், லைன்ஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஒரு சர்டைன் பேட்டர்னில் இருக்கிறதா பேராடிகம். டெலிகேட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்காக ஒரு பிரதிநிதியை அமர்த்தியிருப்பாங்க. அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதாக இருந்தாலும் ஒரு முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் அந்த நபர் தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் சார்பாக எடுப்பாங்க. அவங்க தான் டெலிகேட்ஸ். ஸ்வேயிங் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகிறது, சரிங்களா. ஒரு சைட் டு சைடில் மூவ் ஆகிறது தான் ஸ்வேயிங். அதே மாதிரி ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஆட்கொள்ளுதல், சரிங்களா. நம்மளுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதையும் ஸ்வேயிங்னு சொல்லுவாங்க. பெக்யூனியரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இல்லைன்னா மணியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கன்சிஸ்டிங் ஆஃப் மணி ஆர் ரிலேட்டிங் டு மணி தான் பெக்யூனியரி. ஸ்கிராம்பிள் அப்படின்னா குயிக்காக கிளைம்ப் ஆகிறது, ஒரு மவுண்டெயினில் நம்ம கிளைம்ப் ஆகி போகிறோம் இல்லையா, அதை ஸ்கிராம்பிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டுக்காக ஒரு ஃபைட் பண்ணுவோம். அதாவது ஒரு மக்கள் குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஃபைட் பண்ணி முன்னாடி போவோம் இல்லையா, ஒருத்தங்களை தள்ளி விட்டுட்டு முன்னாடி முன்னேறதையும் ஸ்கிராம்பிள்னு சொல்கிறோம். ஒரு மலை ஏற்றம்ல இல்லை கிளைம்ப் ஆகி நம்ம மேலே போகிறதையும் ஸ்கிராம்பிள். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துல ஒரு வரிசையை கடைப்பிடிக்காமல் முந்தி அடித்து கொண்டு, ப்ராப்பராக சொல்லணும்னா முந்தி அடிச்சுட்டு மக்களை தள்ளி விட்டுட்டு ஓடுறோம் இல்லையா, அதையும் ஸ்கிராம்பிள்னு சொல்லுவோம். பைவட்டிங் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து பேலன்ஸ் ஆகும், டேர்ன் ஆகும், அதுதான் பைவட்டிங். ஓகேங்களா. அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிறது தான் பைவட்டிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பைரலிங் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்பைரலிங்னு சொல்லலாம். சுழல் சொல்லுவோம் இல்லையா, இப்போ நீர்லலாம் ஏற்படக்கூடிய சுழற்சியை ஸ்பைரலிங்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுமே ஸ்பைரலிங் தான். பெலிகரன்ஸ் அப்படிங்கிறது அக்ரெசிவான ஹாஸ்டைல் மனநிலையில் இருப்பாங்க. சண்டையிடும் கூடிய ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்கள தான் பெலிகரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்பேர் அப்படிங்கிறது ஹோப் எல்லாமே இழந்துடுற ஒரு நிலை தான் டெஸ்பேர். மாப்னா கூட்டம், கும்பலாக இருக்கிறது, க்ரௌட் ஆஃப் பீப்புள் தான் மாப். அவுஸ்டர்ட் அப்படிங்கிறது ஒருத்தங்களை ஃபோர்ஸாக ஒரு ஜாப்ல இருந்தோ அவங்க பவர் பொசிஷன்லேருந்தோ வெளியேற்றதான் அவுட்ஸ்டர்ட். ரேடிகலைசேஷன் அப்படின்னா தீவிரமயமாக்குதல் தான் ரேடிகலைசேஷன். ரிவைல் அப்படிங்கிறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது, சரிங்களா. ஒரு அப்யூசிவ் மேனரில் கோபமாக ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணுற வகையில் ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ரிவைல். ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேடான மற்றவங்க அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பேட் ஈவெண்ட்ஸ்க்கு மத்தியில் கடைசியாக நடக்கிற ஈவெண்ட்டை தான் ஸ்ட்ரான்னு சொல்கிறோம், சரிங்களா. இப்போ நிறைய துன்பம் தரக்கூடிய செயல்களை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க சீரியஸாக அப்படிங்கும் பொழுது கடைசியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கடைசியாக நம்ம ஒன்று ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதுதான் ஸ்ட்ரான்னு சொல்கிறோம். ட்ரம்ப்ட் அப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு எக்ஸ்கியூஸ்க்காகவே கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் ரெண்டையுமே வந்து ட்ரம்ப்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு எக்ஸ்கியூஸ்க்காக கண்டுபிடிச்ச ஒரு காரணம், ஃபேக்கான ஒரு காரணம். அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் ரெண்டுமே வந்து ட்ரம்ப்டு. ஸோ ட்ரம்ப் எப்பவுமே ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைப்பார். அதே மாதிரி எக்ஸ்கியூஸ்க்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்குவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்னிஷ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷைனாக இருக்கிற ஒரு விஷயம், பிரைட்டாக இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் மங்கலாகிறத டார்னிஷ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு குட் ஒப்பீனியன் ஒருத்தர் மேலே இருக்குன்னா அதை கெடுக்கும் வகையில் ஒருத்தங்க செயல்புரிகிறதையுமே வந்து டார்னிஷ்னு சொல்லுவோம். ரபல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு டேமேஜ்டு பில்டிங்கில் இருக்கக்கூடிய புரோக்கன் பிரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரபல். அண்டர்லையிங் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை ஹிடனாகவே வச்சுருக்கிறது தான் வந்து அண்டர்லையிங். உஷர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மக்களை ஒரு இடத்துக்கு வந்து நம்ம கைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியேட்டரில், சர்ச்லாம் நம்மளோட பிளேஸ் எதுன்னு சொல்லி நம்மளை அமர வைக்கிறாதுங்க இல்லையா, அதுதான் வந்து உஷர். சரிங்களா? ஒரு நம்மளை எடுத்துகிட்டு போவாங்க அவங்க. நம்மளுடைய சேர் எங்கே, நம்மளோட சீட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு இடத்தை வந்து நமக்காக அலோகேட் பண்ணி கொடுக்குறவங்க, நம்மளுக்கு கைட் பண்ணலாங்கன்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா கைட் பண்ணுறவங்க தான் வந்து உஷர். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறது, ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன். ரிஜைம் ஆட்சி இல்லைங்களா? அப்ஹெல்ட் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுறது. சரிங்களா? அதர் பீப்புள் வந்து எதிர்த்த போதிலும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து அப்ஹெல்ட். அன்அலாய்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும். சரிங்களா? ஒரு விஷயம் வந்து மிக்ஸ் ஆகாமல் பியூராக இருக்கிறது அன்அலாய்டுன்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக அன்ரிசர்வ்டாக இருக்கிறதையும் வந்து அன்அலாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்வ் இருந்ததுனா தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் அப்படிங்கும் போதே அன்ரிசர்வ்டு. சரிங்களா? ஸோ அன்ரிசர்வ்ட், கம்ப்ளீட், பியூர் இது எல்லாமே வந்து அன்அலாய்டு. டுமாரோ சர்டைன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.